நடுவில் டைரக்ஷன் பண்ணலங்க. டைரக்ஷன் பண்ணக்கூடாதுன்னு கிட்டத்தட்ட ஒரு 8 years கேப் எடுத்தேன். அது காரணம் வந்து ஒரு தடவை பர்சனலாக அஜித் சாரை மீட் பண்ணப்போ அவர் ஒரு வார்த்தை என்ன சொன்னார், அப்பாவுக்கு ஏஜ் ஆகிட்டே இருக்கு, அப்பாவுக்கு நீ சப்போர்ட்டாக இருக்கணும், நீ படம் ப்ரொடக்ஷன் பார்த்துக்கோ, டைரக்ஷன் பண்ணாத ப்ரொடியூஸ் பண்ணு அப்படின்னாரு, உனக்கு நல்லா வரும் அப்படின்னு. அந்த ஒரு செகண்ட் நான் எதுவும் யோசிக்கல. சரி இவ்வளோ பெரிய ஸ்டார் நம்மளை பற்றி யோசிக்கிறாரு, அப்பா பற்றி யோசிக்கிறாரு சொல்லி நான் டக்குன்னு அந்த செகண்ட் டைரக்ஷன் டெலிட் பண்ணி ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண வச்சேன். நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன், சார் பண்ணலாம் சார், பட் இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ண இது பண்ண ரெகுலராக டேட்ஸ் வேணும், ஹீரோ வேணும்னாரு. ஒரே வார்த்தை சொன்னார், நான் கண்டினியூவாக படம் பண்ணுறேன். ஸோ அப்படி பண்ணது தான் ஆரம்பம், என்ன எறிந்தால் வேதாளம். ஸோ அவரோட இன்டென்ஷன் என்னன்னு கிளியராக புரிஞ்சது என்னன்னா, ரத்னம் சாரோட லெகசி கண்டினியூ ஆகணும், இந்த பேனர் கண்டினியூ ஆகணும், அதுக்கு நான் டேட் தரேன் அப்படின்னு. நடுவில் ஒரு 3 years கேப் இருந்தது நாங்கள் படம் பண்ணாமல், சூர்யா மூவிஸ். அவர் தான் வந்து ரீஸ்டார்ட் பண்ணாரு. இந்த வாய்ப்பு எனக்கு எப்பவுமே சொல்றதுக்கு சந்தர்ப்பம் வரல, பட் என் மனசுக்குள்ளேயே இருந்தது. திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை வெளியே ஷேர் பண்ணுறேன். திருப்பி அஜித் சாரோட ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடைக்குமா தெரியல, பட் எனிவே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்கள் அவ்வளோ கேர் பண்ணி சொன்னது அண்ட் அந்த 3 படம் சொன்ன மாதிரி பண்ணது. அதே மாதிரி ஒரு வேர்டு கொடுத்தா கீப் அப் பண்ணுவாருங்க, அதை மிஸ் பண்ணவே மாட்டார். யார் என்ன சொன்னாலும் அந்த டிசிஷனை மாற்றவே மாட்டார், அந்த வேர்டு தான். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா காம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில்